இன்னொரு செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜேவிபி இந்த தேர்தலினூடாக வீழ்த்தப்பட்டிருக்கிறது மட்டுமே ஒழிய தமிழ் பகுதியில் இருந்து ஒழிக்கப்படவில்லை. ஏனென்றால் யாழ் மாவட்டத்தில் கூட அவர்கள் 70, அதாவது முழுமையாக பார்த்தா 480 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், 17 பிரதேச சபைகள். இதில் அவர்கள் 81 உறுப்பினர்களை இப்பொழுதும் பெற்று முன்னிலையில் தான் இன்னும் இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் முழுமையாக ஒழிக்கப்படவில்லை. ஆனால் 2 சிங்கள கட்சிகள் முழுமையாக, அதாவது கடந்த 2018 பிரதேச சபைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் கணிசமான ஒரு வாக்கு வங்கியை தமிழர் பகுதியில் கொண்டிருந்தார்கள். எப்பொழுது ஜேவிபி இப்பொழுது கொண்டிருக்கிறதோ அதிலும் சற்று குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கு உறுப்பினர்களும் வாக்கெண்ணிக்கையும் தமிழர் பகுதியில் இருந்தது. யாழ் மாவட்டத்திலும் சரி, ஏனைய மாவட்டங்களும் சரி, 2 ஒழிக்கப்பட்ட, அதாவது வீழ்த்தப்பட்டதில் ஒழிக்கப்பட்ட கட்சிகள் அவர்கள் இந்த முறையும் போட்டியிட்டார்கள். யாழ் மாவட்டத்தில் 15 சபைகளில் எஸ்ஜேபி சஜித் அணி போட்டியிட்டது. சுதந்திர கட்சி 16, அதாவது யூஎன்பி 16 தொகுதிகளில் போட்டியிட்டாவே யூஎன்பியும் சரி எஸ்எல்பியும் சரி முழுமையாக யாழ் மண்ணில் இந்த தேர்தலினூடாக முழுமையாக அகற்றப்பட்டிருப்பதை நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறதாகவே இந்த தரவியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது இது ஒரு செய்தியை, அதாவது ஜேவிபி வீழ்த்தப்பட்டிருக்கிறதை ஒழிய ஒழிக்கப்படவில்லை. ஆகவே தமிழ் கட்சிகள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் இந்த முறை உங்கள் மீது காட்டிய இந்த வாக்கெண்ணிக்கை அதிகரிப்பினூடாக அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் வருகின்ற காலத்தில் எவ்வாறான மாற்றத்தை வெளிப்படுத்த போகிறீர்கள். இதே வாக்கெண்ணிக்கையை வடக்கு கிழக்கு முழுமையாக பார்த்தால் தமிழரசு கட்சி பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற 2,57,000 அதிகரித்த வாக்கெண்ணிக்கையான 3,07,008 இருக்கிறது. 50,000 வாக்கெண்ணிக்கையை அதிகரிப்பை தமிழ் அரசு கட்சியிடம் பார்க்கலாம். இதே போன்றுதான் ஜனநாயக சங்கு சின்னத்தில் போட்டிருக்கக்கூடிய ஜனநாயக தமிழர் தேசிய அணியினர் அவர்கள் 65,000 வாக்கிலிருந்து 89,000 வாக்களுக்கு 24,000 வாக்குடைய அதிகரிப்பை நாங்கள் இந்த தேர்தலில் அவர்களுக்கு வடக்கு கிழக்கு முழுமையாக பார்க்கக்கூடியது. இதே போன்றுதான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 39,800 வாக்களிலிருந்து 70,900 வாக்களாக கிட்டத்தட்ட ஒரு 31,000 வாக்களுடைய அதிகரிப்பை அவர்களிடம் கூட காணக்கூடியதாக